Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry example 4.28. If radii of two concentric circles are 4 cm and 5 cm, then find the length of the chord of one circle which is tangent to the other circle. So என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் இப்படி பக்கத்து பக்கத்து இருக்க சர்க்கிள்னு அர்த்தம். ஸோ அந்த சர்க்கிளில் ஒரு சர்க்கிளோடைய 4 சென்டிமீட்டர், சின்ன சர்க்கிள் 4 சென்டிமீட்டரும் பெரிய சர்க்கிளும் 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சின்ன சர்க்கிள் 4 சென்டிமீட்டர், பெரிய சர்க்கிள் இது 5 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா அது வந்து ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட் ஆஃப் ஒன் சர்க்கிள். இந்த பெரிய சர்க்கிளோடைய கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, இதனுடைய கார்டாக இருக்கும். இன்னொரு சர்க்கிள்னால் இதுக்கு தொடுகோடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார்டு இது டேஞ்சன்ட் டு த அதர் சர்க்கிள். உள்ள இருக்க சர்க்கிளுக்கு வந்து தொடுகோடு மாதிரி இருக்கும், வெளியே இருக்க சர்க்கிளுக்கு வந்து கார்டு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காடி லென்த்தை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது தட் இஸ் ஷார்ட்டாக என்னென்னா பிசியோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. யூ நீட் டு ஃபைண்ட் அ பிசி வேல்யூ. ஸோ பட் இங்கே என்னென்னா நம்மளுக்கு பிசி தெரியாதுக்கு, நம்மளுக்கு பிஏயும் தெரியாது, ஏசியும் தெரியாது. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் இட். அதுக்கு நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஏபி ஓஏபி இதில் எது 90 டிகிரி, திஸ் இஸ் த 90 டிகிரி ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏ 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ 90 டிகிரினால பித்தாகரஸ் தியரம் மூலமாட்டு ட்ரையாங்கிள் ஓஏபி ஆங்கிள் ஏ 90 டிகிரி. ஸோ அப்போ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர். ஸோ இது கண்டுபிடிக்கிறது. ஓபி ஸ்கொயர் தெரியும் 5 ஸ்கொயர், தட் இஸ் இது வந்து ஓஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர், இது தெரியாது பிஏ ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் அல்லது பிஏ ஸ்கொயர். ஸோ 25 minus 16, 4 ஸ்கொயர் இருந்து 16, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸில் வேறு ப்ளஸில் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர். ஸோ பிஏ ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 9. ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஸோ இதனுடைய வேல்யூ 3, இதனுடைய வேல்யூ மட்டும் 3. பட் நம்ம டோட்டல் வேல்யூ வேணும். ஆனால் இங்கே என்னது ரெண்டு சேமாக தான் இருக்குது பாருங்க. ஒரு கார்டு வந்து ஒரு டேஞ்செண்ட்டாக பிரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சர்க்கிளுக்கு இந்த இடத்துக்கு ரேடியஸ் சேமாக தான் இருக்குது. அதாவது கார்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, உள்ள வெளியே இருக்க சர்க்கிள்லேயும் கார்டு, உள்ளே இருக்க சர்க்கிள் நீங்கள் பார்க்காதீங்க, நீ கண்டுபிடிச்ச பிறகு வெளியே இருக்க சர்க்கிளுக்கு கார்டு அதை ஒரு லைன் இப்படி பர்பெண்டிகுலராக பிரிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லும்போது இதுவும் சேமாக தானே இருக்கும், பாதிக்கு பாதி, அப்போ சேமாக தானே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஆல்சோ ஈக்குவேட் ஏசி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கலாம்னா 3 சென்டிமீட்டர் சொல்லிக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பிஏ ப்ளஸ் ஏசி தான் உங்களுக்கு என்னது டோட்டல் பிசி. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 3 + 3 இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் சொல்லி நிசாமல் நீங்கள் முடிச்சு வேண்டியது. அதாவது இது ப்ளஸ் இது ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு டோட்டல் பிசி கிடைக்கும். ஸோ அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிஏ ப்ளஸ் ஏசி இஸ் ஈக்குவல் பிசி, தட் இஸ் நத்திங் பட் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு 3 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.